நாங்க எங்க கெஞ்சணும், யாரை கெஞ்சணும் சொல்லுங்க. எந்த காலத்திலேயாவது கெஞ்சி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஒரு தோழமையோட இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேச்சுவார்த்தை நடக்கலாம், தனியா நின்று போடும். 2014 அவ்வளவுதான். 138 ஆண்டு காலம் எத்தனை தேர்தல் இந்த கட்சி பார்த்திருக்கோம். பெரிய அண்ணன் மாதிரி எங்க கட்சியெல்லாம் யாரையும் ட்ரீட் பண்ணாது. இல்ல, இன்னும் 2 வாரங்களில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வர இருக்கிறார். கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல, எதுக்கு அவசரம் காட்டுறீங்கன்னு தெரியல. போன தேர்தல் 2019 எந்த தேதியில நாங்க கையெழுத்து போட்டோம் தெரியும். மார்ச் மாதம், மார்ச் இறுதியில. இப்ப இன்னும் பிப்ரவரியே முடியல. அதனால சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. வெற்றிகரமாக முடியும். அந்த சாரி மன்னிக்கணும். இல்ல இல்ல இல்ல, நீங்க புறக்கணிப்பு என்பதை தயவு கூர்ந்து திரும்ப பெறுங்கள். புறக்கணிப்பே கிடையாது. எங்களுடைய தோழமை கட்சி, அதுவும் நாங்கெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞருடைய நினைவு மண்டபம் திறப்பு விழா, அதெல்லாம் எங்களுக்கு யாரும் புறக்கணிப்பும் கிடையாது, போகக்கூடாது. ஆக்சுவலா ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், கடல்ல இறங்கி போராட்டம், அதையும் என்னால போக முடியல. போராட்டத்தில் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து போய் கலந்துக்குவோம். அந்த போராட்டத்தில் என்னால் கலந்துக்க முடியல. புதுடெல்லியில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுதான் காரணமே தவிர நீங்க வேற எதுவும் தவறான கற்பனைக்கு போயிட வேண்டாம். நாங்க நல்ல உறவோடு இருக்கோம், உண்மையான தோழமையோடு இருக்கோம். எப்பவுமே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தொகுதி பங்குடி பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து கொண்டு இருக்கு. ஒருபோதும் தமிழ்நாட்டில் மலராதுங்க. அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார், மலரும் நாங்க தாமரை. மலர்ந்துதா? வேலை எடுத்துட்டு போயிட்டு ஊர் ஊரா சுத்தினார் முருகன். மலர்ந்துதா? மலர்ல. இவர் தலைகீழா நிக்கிறாரு. உண்மைக்கு புறம்பா என்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்ட்டு. அண்ணாமலை மலர்ந்தா? மலராது. ஒருபோதும் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண். இந்த மண்ணுல ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. எந்த ஒரு கட்சியுமே கட்சிக்கு துரோகம் செய்தவர்களுடைய படத்தை அந்த கட்சியில வச்சுக்காரு. ஆனா நம்மளுடைய சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு வரைக்கும் முன்னாள் தலைவர் வரிசையில ஜி கே வாசனுடைய படம் இருக்கு. இதுக்கு என்ன சார் காரணம்? அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் பேருவது பெருமை. அதுதான் காங்கிரஸ் பேருவது பெருமையும் பண்பும். அதுதான் வெறுப்பு அரசியல் பண்றதெல்லாம் காங்கிரஸ் கிடையாது. திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நேர்காலத்துல இருந்து தெரிஞ்ச விஷயம். அவ்வளவு பாரம்பரியமான கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் சீட்டுகளுக்காண்டி கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு ஏன் மாறி? நாங்க எங்க கெஞ்சணும், யாரை கெஞ்சணும் சொல்லுங்க. எந்த காலத்திலேயாவது கெஞ்சி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு வரலாறு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. 2014 உங்களை இதே போலதான் அலைய விட்டு கடைசி சீட்டே கொடுக்கல. அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க பாருங்க, எங்க கட்சி கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி. ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி. பெரிய அண்ணன் மாதிரி எங்க கட்சியெல்லாம் யாரையும் ட்ரீட் பண்ணாது. ஒரு தோழமையோட இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேச்சுவார்த்தை நடக்கலாம், தனியா நின்று போடும். 2014 அவ்வளவுதான். ஏங்க 138 ஆண்டு காலமா இருங்க சார், நான் முடிச்சிடறேன். 138 ஆண்டு காலம் எத்தனை தேர்தல் இந்த கட்சி பார்த்திருக்கோம். இல்ல 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 சொல்றேன். 2014 நாங்க தனியா தானே நின்னோம் இல்லையா? நாங்க யார போயிட்டு கடந்த தேர்தலின் போது 9 சீட், அந்த சீட் கிடைக்கலன்னா தனியா காங்கிரஸ் நிக்கணும். அது எங்க தலைமை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணோம். ஏங்க அந்த கேள்விக்கெல்லாம் எழவே இல்லையங்க. இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுதுனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 2-3 கட்சிகள் இன்னைக்கு முடிக்க போறதா சொல்றாங்க. காங்கிரஸ் இன்னும் பேசிட்டோம், நாங்க இன்னும் உறவுல இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக தரப்புலயும் காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை. அவங்க அதை பேசுற மாதிரியே தெரியல. யார் சொன்னாங்க? இல்ல, யார் சொன்னாங்க பேசுற மாதிரி தெரியல. இல்ல, உங்ககிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ குழுவோ யாராவது சொன்னாங்களா பேசலன்ட்டு? செய்தியாளர் சந்திப்புல நீங்க சொல்றீங்களா நாங்க பேசுறோம், டெல்லி பேசுறாங்க அப்படின்னு. அவங்க எங்களோட மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அந்த வேலைகள் தான் அவங்க மும்முறை காட்டுறாங்களே தவிர நீங்க கூப்பிடுறதோ போய் பேசுறதோ தனியா ஒரு வேலை பேசுறீங்களா நமக்கு தெரியாது. நேரடியா பேசுறதா காங்கிரசுடைய முறையா இருக்கு. வழக்கமா திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க கோபாலபுரத்தில் போய் பேசுறது, இல்ல அறிவாலயத்தில் பேசுறது நேரடியா நடக்கும். ஒருவேளை இந்த வாட்டி மறைமுகமா ஏதாவது பேசுறீங்களா? மறைமுகம் அல்ல, நேர்முகம், வெளிப்படைத்தன்மையோட தான் நடக்குது. பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2019 தேர்தலில் மார்ச் இறுதியில தான் அந்த உடன்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு. அதனால நாட்கள் இருக்கு பேசுவதற்கு.